Yes, Fishan. ஹாய் ஹலோ வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம முகத்துவாரம் குப்பம். ஸோ எண்ணூர் அங்கே தான் இருக்கோம். லாஸ்ட் டைமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா பெரிய ஜிடி அடிச்சது நம்ம நண்பர்களுக்கு. அண்ட் வந்து இந்த வாட்டி ஒரு டீமாக வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 பேர் வந்திருக்கோம். நான் அதுக்கப்புறமா ஒரு 3 ஆங்கிலர்ஸு. யார் சொல்லி நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கி நாங்கள் யார் வந்திருக்கோம், எங்கேருந்து போகிறோம், என்ன டேக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 காலையில் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். போட் ஃபிஷிங் வந்திருக்கோம். போட்டுக்காரன் வந்துட்டார். இன்றைக்கி வந்து கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. காற்றும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு காற்றே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருக்குது கிளைமேட்டு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க விண்டி ஆப் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ கூகுள்லேயே வந்து நீங்கள் சர்ச் பண்ணாலே விண்டி வந்துடும். அதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் காற்று என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு கிளியராக ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். இன்ஷால்லா இந்த வீடியோக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோ வரும். இன்றைக்கி யார் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான், ஷக்கீல், யாசின் பாய், அதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தர் துறை, 4 பேர் வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஐ ஹோப் இன்றைக்கி நிறைய மீன் அடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பாக இருக்குது. ஸோ இன்ஷால்லா உள்ளே போய் தான் தெரியும் எவ்வளோ மீன் அடிக்க போகுதுன்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் எல்லா டேக்கல்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ காலையிலேயே வந்து நம்ம வந்து ட்ராலிங் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூட வந்துடுது நம்ம யாசின் தாதா, அதுக்கப்புறம் நம்ம அசாருதீன் பாய் கூட வந்திருக்காரு, பரத், அதுக்கப்புறமா நம்ம ப்ரோ ஆங்கிலர் ஷக்கீல் வந்திருக்காரு. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம போட்டுக்காரர் வந்திருக்காரு கெல்வின்னு சொல்லிட்டு கேப்டனு. கிளைமேட் நல்லாயிருக்கு. ஸோ வாங்க நம்ம போட் ஏறிடுவோம் ஃபஸ்ட்டு. காய்ஸ் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி லோ டைட், பட் சேத்துல நடக்கிற மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் சேத்துல நடந்து போனோம். இந்த வாட்டி சேத்துல நடக்காத மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்ட தான் நிற்கிது போட். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டில் ஏறிடலாம். என்னோடய டேக்கிள்ஸ் வந்து லூர்கிலர் 10,000 சீரீஸ் மெகாபி பிரைடு 70 LB ராடு வந்து நொய்வி லெஜண்ட் 6-9 ஃபீட் ராடு. ஸோ ஏறிடலாமா தலரா? சரி, ஓகே. வாங்க கைஸ் நம்ம போட்டு ஏறிடுவோம் ஃபஸ்ட்டு. கைஸ் போட்டு ஏறாச்சு. கைஸ் ஃபைனலி போட்டு ஏறி கிளம்பிட்டோம். இது பேக் வாட்டரில் போகும்போது நம்ம கேப்டன் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, பாய் இந்த லைட் எடுத்து கொஞ்சம் டார்ச் அடிங்க பாய் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டேன்னா, அவர் என்ன சொன்னார்னா, இல்லை பாய் இது யமஹா இன்ஜினு, இங்கே வந்து நம்ம போகிற டைமில் ஆப்போசிட்டில் யமஹா இன்ஜின் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது, அதனால் வந்து நம்ம லைட் அடிச்சுட்டு போகிறது நம்மளுக்கு சேஃப் அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, சரி நானும் லைட் அடிச்சு காமிச்சேன். பாருங்கள் லைட்டாக பண்ணி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து கைட் பண்ணி அவருக்கு நான் வந்து லைட் அடித்து நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். ஸோ டீப் சீ போயிட்டு கூட நாங்கள் வந்து லைட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து வலை இருந்துச்சுன்னா நம்ம இன்ஜினில் மாட்டிடும். அதனால் அதுவும் வந்து லைட் அடிச்சு நாங்கள் உள்ளே போயிட்டோம். ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்து ஸ்பாட்டில் வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லுக்கானா ஸ்கிப் ஜாக் 12 சென்டிமீட்டர் பேரல் வெயிட் யூஸ் பண்ணேன். ஜிகெட் வந்து 20 கிராம் 6/0 யூஸ் பண்ணேன். ஸோ இது பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு கேஸ்லேயே மீன் அடிச்சிடும். வந்த விடியங்காலத்தில் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கும். ஸோ நல்ல சைஸு. ஸோ பாருங்கள் ஃபுல் வீடியோவை. Yes, Fishan. Yes, Fishan. Yes. Fast gas. ஐயோ கஷ்டப்பட்டு விட்டனே. லூரெலாம் போயிடுச்சு. ஓட விட்றேன் அப்போ கூட நான். ஐயோ ஜாக், 10 கிலோ மேலே இருக்கும் ஷக்கீல். 10 கிலோ மேலே இருக்கும் மீன். நல்ல சைஸு. லூரோட போயிடுச்சு. இல்லை ஷக்கீல் ஓட விட்றேன் ஷக்கீல் அப்போ கூட நான் ட்ராக் லூஸ் பண்ணுறேன். அடுத்துச்சு. ஐயோ
கல் இது இல்லை சகில், இல்லை சகில், அப்படிலாம் இங்கே தான் மீன். அங்கெல்லாம் போட்டிங்கன்னா மீன் இல்லை. 100ல் 99% அடிக்காது. கல்லை பார்த்த மாதிரி போடுங்க. சேம். வெயிட் பண்ணுங்க, வெயிட். தாதா ஸ்குஜீஸ் போடுங்க. தாதா தாதா ஸ்குஜீஸ் போடுங்க. ஸ்குஜீஸ் போடுங்க. தண்ணி தெளிவாக இருக்கு, அடிக்கும். கல் மேலேயே போட்டேன். அடிச்சிச்சு தாதா, கடிச்சிச்சு தாதா. தாதா பார்த்து பார்த்து தாதா. அச்சோ வர தாதா, வர தாதா. போ பை அசருதீன் பாய், கிராஸ்ல வைங்க ஃபோன். அப்படி வர தாதா, வர தாதா. எப்பா எப்பா எப்பா, அல்லா 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 அல்லா. இப்படி வாங்க, அதான் தம்பி அப்படியே வீடியோ எடுங்க. மீன் லேண்ட் பண்ணும்போது நீங்கள் பின்னாடி போங்க தாதா, பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி. அதான் இப்படி கொஞ்சம் தள்ளினே இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல மீன் நிற்காதுல்ல, ஆனால் இப்படி மாறினே இருக்கும். தாதா பார்த்து லைட்டாக ஒன்றும் இல்லை மீன் சின்னதான் வந்துடும் மேலே வந்துடும். வாங்க दादा कुछ अच्छा अभी लिप ग्रिप है शकील गाइस நம்ம ஷக்கீல் தாதா வந்து சாரி நம்ம யாசின் தாதா வந்து ஒரு மீன் அடிச்சிருக்காரு. ஒரு 1.5 கிலோ மேல இருக்கு மீன் ஸ்குச்சிஸ்ல அடிச்சிருக்காரு. தாதா சென்னையில 800ல ஃபர்ஸ்ட் மீன் இல்ல, இது எல்லூர்ல. பாப்போம் சைஸை பாருங்க. சைஸ் தெரியுதா? நல்ல சைஸ் தாதா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 160 ரூபா பாப்பர் மறுபடியும் எடுத்துருக்கேன், போட்டு பார்ப்போம். இன்னைக்கு 160 ரூபா பாப்பர்ல என்ன அடிக்குது. ஏன் தலை போயிடுங்க, அவ்வளோதான், அதோட கோட்டா முடிஞ்சிச்சு, அடிக்காது. அவ்வளோதாதா. ஷக்கீல் அடிச்சான், ஷக்கீல் சுத்திடுறேன் இருங்க. வீடியோ கிராஸ்ல எடுங்க ப்ரோ. கிராஸ் வீடியோ கிராஸ். ஷக்கீலுக்கு அடிச்சான் தூக்கு. எதுல அடிச்சது? பக்டைல். சூப்பர் பக்டைல் அடிச்சிட்டு இருக்கு. பார்த்தேன். ஐயோ
பார்த்தேன் ஐயோ விட்டனே அல்ட்ரா லைட் இது இந்த பஞ்சிலே அடிக்கும்பா. அடிச்சிச்சு 2 பேருக்குமா வீடியோ இருக்கு. எனக்கு பக்டேல்ல வந்து ஹேண்ட்மேட் பக்டேல்ல வந்து ஒரு ஜிடி சின்ன ஜிடி. பாரு சாரி காட்டுங்க சகில். ஹேண்ட்மேட் பக்டேல்ல அந்த லிப் கிரிப்பர் எங்க இருக்கு? சரி ஓகே அப்பா பாய் தோத்துட்டான். ஹேண்ட்மேட் பக்டே இல்லை. ஓகே தாதா எதில் அடிச்சிங்க? அதான் சொன்னீங்க அடிச்சு பாருங்க. நல்ல சைஸ்ப்பா. உண்மையில இருக்கு இல்லைல்ல? ரொம்ப டைட் பண்ணிக்கோங்க ராக. பரத் ஒரு மீன் அடிச்சிருக்காரு. ஃபைட் பண்ணி ஏத்திட்டு இருக்காரு. பாப்போம். சூப்பர். உங்க உள்ளூர் மேல இருக்கான்னு பாருங்க. இல்ல பாத்து அதே மாதிரி யாருக்கு தூக்கி சுத்துங்க. எடுங்க வாங்க இங்க வாங்க கையில குத்துருங்க. பரத் ப்ரோ அந்த லிப் கிரிப்பர் கொடுங்க. அட கொஞ்சம் கிட்ட அசாருதீன் பாய் கொஞ்சம் பெயில் மாமா ஓப்பன் பண்ணுங்க. காய்ஸ் வாங்க ப்ரோ பரத் ப்ரோ காய்ஸ் பரத் ப்ரோ வந்து ஒரு ஜிடி அடிச்சிருக்காரு பக்டைல. ஸோ கிட்டத்தட்ட 1 கிலோ மேலே இருக்கு. ஸோ பக்டைல வந்து அடிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து நம்ம சென்னையில் போட் ஃபிஷிங் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீன் பிடிக்கிறார் நம்ம பரத் ப்ரோ. ஸோ காய்ஸ் நாங்கள் வந்து ஃபைனலி ட்ரிப்பு முடிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது எண்ணூர் ஹார்பர் கிட்ட. பட் எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு மீன் சரியான சைஸ் மீன். ரொம்ப டென்ஷன் ஆகிருப்போம். ஏன்னா எப்போவுமே வந்து பெரிய மீன் அடித்தா ஏற்றிடுவோம். பட் இந்த வாட்டி வந்து பெரிய மீன் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 கிலோ மேலே இருந்துச்சு மீன். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், மாங்குன்னு சொல்லிட்டு பாப்பர் போட்டோம், சாஃப்ட்வேர் போட்டோம், ஜிக்ஸ் போட்டோம், ட்ராலிங் பண்ணோம், எதுனா பண்ணாலும் மீன் அடிக்கல. அதுக்கப்புறமா நம்ம தாதா ஒரு மீன் அடிச்சாரு. ஒரு ஸ்குச்சிஸில் ஒரு மீன் அடிச்சார். ஒரு 1.5 கிலோ மேலே இருக்கும். அதுக்கப்புறமா திரும்பி சுற்றி பார்த்தோம். எப்படியும் ஒரு 1.5 ஹவராக நாங்கள் சுற்றுறோம், மீன் இல்லை. சரி கடுப்பாயிட்டு அப்படியே என்ன பண்ணோம், நாங்கள் கிளம்பிட்டோம். சரி நம்ம கேப்டன் யார் திரும்பன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வாங்க திரும்புங்க, கேப்டன் கல்வி ப்ரோ தான். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் என்ன பண்ணாருன்னா, சரி போகும்போது பா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே போடுங்க, இங்கே 1 கிலோ 1.5 கிலோ சைஸ் பாரெல்லாம் அடி காட்டினாரு. சரின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி அங்கே கொஞ்சம் நேரம் போடுவோன்னு பார்த்துட்டு என்ன பண்ணோம், சின்ன மீன் அலுமீன் இருந்துச்சு. என்னடா லூருக்கு மீன் அடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், சரி பக்டைல் தான் நம்ம போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பக்டைல் எடுத்து போட்டோம். ஃபர்ஸ்ட் கேஷ்லேயே பக்டைல் அடிச்சிச்சு. அந்த டைம் நான் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம நண்பர் தான் வீடியோ எடுத்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், எல்லாருமே பக்டைல் போட ஆரம்பிச்சோம். எல்லாருக்குமே மீன் அடிச்சது. எனக்கு 2 மீன், நம்ம யாசின் பைக்கு ஒரு மீன், ஸ்குஜிஸ்ல வந்து யாசின் பைக்கு இங்கே ஒரு மீன் அடிச்சது, நம்ம ஷக்கீலுக்கு வந்து ஒரு பக்டைல மீன் அடிச்சது. அதுக்கப்புறம் நம்ம பரத்துக்கு ஒரு மீன் அடிச்சது. பரத் அடிச்சது தான் நல்ல சைஸ் இங்கே. ஸோ எல்லாருக்கும் மீன் அடிச்சிச்சு. ஒரு செம்ம ஹாப்பி. அண்ட் வந்து இன்னைக்கு நம்ம அசாருதீன் பாய் கூட நம்ம கூட வந்திருந்தாரு. அவர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம தாதா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில் வந்து நம்ம எண்ணூர்ல வந்து போட்டு மீன் பிடிச்சாரு. தாதா சொல்லுங்க. மீன் இங்க ஃபர்ஸ்ட் மீன் நான் பிடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தாதா வந்து சென்னையில வந்து எண்ணூர்ல போட்ல வந்து ஃபர்ஸ்ட் மீன் பிடிச்சாரு. ஸ்குஜிஸ்ல 2 மீனுமே ஸ்குஜிஸ்ல பாடல் டைல்ல. ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணாலும் அந்த ஊர்ல தான். நம்ம பரத் ப்ரோ நம்ம கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. பரத் ப்ரோ போட் ஃபிஷிங் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பரத் ப்ரோ வந்து ஒரு ஜிடி ஃபைனலி லாஸ்ட்ல அவர் தான் இட் இஸ் நாங்கள் ஓப்பனிங் பண்ணிட்டு ஒரு ஃபினிஷிங் அவர் பண்ணிட்டார். செம்மையா ஒரு நல்ல ஜிடி சைஸ் பிடிச்சாரு. பரத் ப்ரோ சொல்லுங்க. போட்ல ஃபர்ஸ்ட் டைம் சூப்பரா இருக்கு. ஸோ செம்ம ஒரு ஹாப்பி தான் எல்லாருக்குமே. அப்புறமா நம்ம ப்ரோ ஆங்கிலர் நம்ம சகீல் வாங்க. இப்போ நம்ம ப்ரோ ஆங்கிலர் அவரை வந்தார் இன்னைக்கு. அவரை வந்துட்டு ஒரு பக்டையில் அவரும் ஒரு மீன் பிடிச்சாரு. ஸோ செம்மையாக இருந்துச்சு எங்களுக்கு. எப்படி சொல்றது,
ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ மீன் பட்டுன்னு அடிக்கும்னு சொல்லிட்டு நல்லா அடிச்சிச்சு. நம்ம கேப்டன் தான் கல்வி ப்ரோ தான் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே போட்டுங்க போய் நல்லா அடிக்கும்னு சொன்னார், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணார். எங்கே கூட்டின்னு போனாலும் கரெக்டாக கூட்டின்னு பண்ணார். அதே மாதிரி இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு செம்மையாக இருந்துச்சு ட்ரிப்பு. ஒரு சின்ன ட்ரிப்பு தான், ஒரு 8:30 மணிக்கு நாங்கள் முடிச்சுட்டோம் நாங்கள். ஸோ ஒரு காலையில் 5 மணிக்கு போட்டு வரணும், அது 8:30 மணிக்கு முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் எண்ணூர் வந்தோம்னா நல்ல பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.